கிளிநொச்சி மாவட்டத்தின் ஞானிமடம் கிராம மக்கள் குடிநீரின்றி பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பூநகரி பிரதேச சபையால் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வந்த நிலையிலேயே கடந்த 6 நாட்களாக தமக்கான குடிநீர் கிடைக்கவில்லை என இப்பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி பிரதேசத்திற்குட்பட்ட ஞானிமடம் கிராமம் இது. இந்த கிராம மக்களுக்கு கடந்த 6 மாத காலமாக பூநகரி பிரதேச சபையால் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் கடந்த 6 நாட்களாக தமக்கான குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என இந்த கிராம மக்கள் குறிப்பிடுகின்றனர். இரண்டமடு நீர் திட்டத்திலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு நீர் கொண்டு வர விஷயமா தான் இன்றைக்கு அடிபடுது. ஆனா அந்த பூனாரில் இருக்கிற மக்களோட தண்ணி பிரச்சனையே யார் தீர்க்க போறாங்க? இங்கேயும் அதே நிலைமை தானே. பூனாரில் சொந்த இடத்திலேயே இங்க இருக்கிற தண்ணி அங்க எடுத்து போறீங்க, இங்க இருக்கிற மக்களோட பிரச்சனை உள்ளுக்குள்ளேயே தண்ணி இல்லாம இருக்கு. இதனால் தாம் 5 கிலோமீட்டர் தூரம் சென்றே குடிநீரை பெற்று வருவதாகவும் இப்பகுதி மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். மாசம் 60 ரூபா எங்கள்கிட்ட அறவடிங்க. இதுவரையும் எங்களுக்கு 6 நாள் ஆச்சு தண்ணி அடிக்க. நாங்கள் தண்ணி இல்லை, கிடங்கொண்ட கிண்டித்தான் நாங்கள் அதில் அள்ளி நாங்கள் சமைக்கிறதோ குடிக்கிறதோ ஏதோ நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பூனேரி பிரதேச சபையில் போய் நான் காய்ச்சினேன். போய் கேட்கல செயலாளரம்மா சொன்னவா, உங்களுக்கு நான் இனி ஒழுங்கா தண்ணி அடிப்பேன்னு சொன்னவா. இன்று வரைக்கும் எங்களுக்கு ஒழுங்கா தண்ணி வரையில. தேர்தல் காலம் மட்டும்தான் எங்கள்கிட்ட வந்து கையேந்திரத ஒழிய தேர்தல் முடிஞ்சவொன்னு எங்களை எல்லாம் பிச்சைக்காரமே தான் மதிக்கிறது. இது குறித்து பூநகரி பிரதேச சபை தலைவரிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. இது தொடர்பில் தாம் அறிந்திருக்கவில்லை எனவும் தமக்கு அறிவிக்கப்படும் பட்சத்தில் இதற்கான நடவடிக்கையை துரிதமாக மேற்கொள்ள முடியும் எனவும் பிரதேச சபை தவிசாளர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு உறுதிப்படுத்தினார்.